அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஈர்க்குமா எதிர்க்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில நேரங்களில் ஈர்க்கும், ஒரு சில நேரங்களில் எதிர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கருத்தின் அடிப்படையில் ஒரு ராசி இன்னொரு ராசியை ஈர்க்கவும் செய்யும், எதிர்க்கவும் செய்யும். ஆனால் இந்த ஈர்ப்பு எதிர்ப்பு இதை அதிகமாக காட்டக்கூடிய சில ராசிகள் இருக்குது. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன தடவை ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்குது அப்படின்னு. மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூணுக்கும் நெருப்பினுடைய தன்மை, அதாவது ரொம்ப உக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம், கன்னி, மகரம் இது நிலத்துக்கான தன்மை. மிதுனம், துலாம், கும்பம் இது காற்றுக்கான தன்மை. கடகம், விருச்சிகம், மீனம் இந்த மூணுக்கும் நீருக்கான தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நெருப்பு ராசிகளாக சொல்லப்படுற மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூணுமே ஈர்ப்பையும் சரி எதிர்ப்பையும் சரி ரொம்ப உக்கிரமாக காட்டும். இன்னும் இந்த மூணு ராசிகளுடைய சிம்பிள்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆடு, சிங்கம், வில்லம்பு இந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று நட்பாக இருக்க முடியாது, எதிரெதிராக தான் இருந்தாகணும். அடுத்ததா பூமி, அதாவது ரிஷபம், கன்னி, மகரம் இந்த மூணு ராசிகளுமே நேரடியாக எதிர்ப்பை காட்டாது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் கல்லில் ஒரு எழுத்து எழுதுனா எப்படி அழியாதோ அதே மாதிரி இதனுடைய ஈர்ப்பும் சரி எதிர்ப்பும் சரி அழியாமல் அப்படியே இருக்கும். சில நேரங்களில் அவங்கள அறியாமலேயே ஈர்ப்பும் எதிர்ப்பும் வெளிப்படும். அடுத்ததாக காற்று ராசிகளாக சொல்லப்படுற மிதுனம், துலாம், கும்பம் காற்று எப்படி சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு தென்றலாகவும் சூறாவளியாகவும் மாறி மாறி வீசுதோ அதே மாதிரி இவங்களுடைய ஈர்ப்பும் எதிர்ப்பும் சில நேரங்களில் அதிகப்படியாகவும் இருக்கும், சில நேரங்களில் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அடுத்ததாக நீர், அதாவது கடகம், விருச்சிகம், மீனம் இந்த மூணுத்தையுமே தண்ணியில் போட்டோம் அப்படின்னா, அதாவது நண்டு, தேளு, மீன் இந்த மூணுமே தண்ணியில் இருக்குது அப்படின்னா அது எப்படி அதுகளுடைய வேலையை பார்த்துக்குதோ அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. அதாவது தனக்குள்ள எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்காது ஒருத்தர் மேலே, ஆனால் மற்றவங்களுக்காக எதிர்க்கிற மாதிரி காட்ட வேண்டிய சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க. ஒரு கெட்டவன் இருக்கான் அப்படின்னா அவனை தன்னோட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் தன்னை தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி அந்த ராசி எப்போவுமே அவங்ககிட்ட ஒரு எதிர்ப்பை காட்டும். ஆனால் உள்ளூராக அவன்கிட்ட எந்த எதிர்ப்பும் அவங்க மனசில் இருக்காது. நீரில் எப்படி ஒரு எழுத்தை எழுதுனா அழிஞ்சு போகுமோ அதே மாதிரி தான் அவங்களுடைய எதிர்ப்பும். அதே மாதிரி அவங்களுடைய ஈர்ப்பு யார் மேலே இருக்குது அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது. மகாபாரதத்தில் துரியோதனன், கர்ணன், பீமன் இவங்க மூணு பேருமே மக நட்சத்திரம், சிம்ம ராசி. கர்ணனுக்கு 2 ராசி 2 நட்சத்திரங்கள் இருக்குது. மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. கர்ணன் பிறந்த நேரம் ஒன்று, அவன் ஆற்றில் விடப்பட்டு தேரோட்டி ஒருத்தருடைய கையில் கிடைச்ச நேரம் ஒன்று, அதனால தான் அவனுடைய ராசியும் நட்சத்திரமும் 2ஆக இருக்குது. அடுத்ததா துரியோதனன் 12 மாதம் காந்தாரியினுடைய வயிற்றில் இருந்திருக்கான். அதுக்கப்புறமா பிண்டமாக வெளிவந்து அந்த பிண்டத்தை 100 வெட்டி எடுத்து 100 மண்பானைகளில் வச்சு அதுக்கப்புறமா 10 மாதங்கள் கருவாக இருந்து உருவானவன் தான் துரியோதனன். கிட்டத்தட்ட 22 மாதங்கள் இவன் கருவறையில் இருந்ததா ஒரு கணக்கு இருக்கு. இந்த நேரத்தில் பிண்டமாக வெளிவந்த ஒரு நேரமும் குழந்தையா பானையிலேருந்து வெளிவந்த நேரமும் இருக்கிறதால இவனுக்கு மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பரணி நட்சத்திரம் மேஷ ராசி. இதில் நமக்கு பொதுவான நட்சத்திரமாக மகம், சிம்மத்தை நம்ம எடுத்துப்போம். அடுத்ததாக பீமன், மக நட்சத்திரம், சிம்ம ராசி. கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் 2 பேருடைய இலக்குமே பாண்டவர்களை அழிக்கணும் அப்படின்னு இருந்ததால், அவங்களுடைய கருத்து ஒன்றா இருந்ததால் நட்புக்கு இலக்கணமாக இப்போவும் மகாபாரதத்தில் கர்ணனையும் துரியோதனனையும் நம்ம சொல்லிட்டு வரோம். அதுக்கடுத்ததா துரியோதனன், பீமன் இவங்க 2 பேருமே சித்தப்பா பெரியப்பா பசங்க தான், அதாவது சகோதரர்கள் தான். ஆனால் 2 பேர் கருத்துமே வேற வேறையாக இருந்ததுனால துரியோதனனுக்கு தான் அஸ்தினாபுரம் அரியணையில் உட்காரணும் அப்படிங்கிற ஆசை, பீமனுக்கு தன்னுடைய அண்ணன் அரசனாகணும் அப்படிங்கிற ஆசை. இதனால் சகோதரனாக இருந்தாலும் துரியோதனன் பீமனை எதிர்த்து நின்னான். இதுக்கு அடுத்ததான் இன்னொரு உதாரணமும் நம்ம பார்க்கலாம். மகாபாரத யுத்தத்தில் ஆயுதம் ஏந்தாத 2 பேர், ஒருத்தர் போர்க்களத்தில் இருந்தார், இன்னொருத்தர் போர்க்களத்துக்கே வரல. அவங்க 2 பேருமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா கிருஷ்ணரை பற்றியும்
விதுரரை பற்றியும் தான். கிருஷ்ணரும் விதுரரும் ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. ஒருவேளை 2 பேருமே கையில் ஆயுதம் ஏந்தி சண்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா மகாபாரத யுத்த களம் மிகப்பெரிய ஒரு அழிவையே சந்திச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை விட கொடூரமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, விதுரருடைய கையில் இந்த உலகையே அழிக்கக்கூடிய விஷ்ணுவின் கையாயுதம் இருந்தது, அதாவது விஷ்ணுவுடைய வில் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. துரியோதனன் விதுரருடைய தாயை பற்றி தரக்குறைவாக பேசினதுனால நான் போர்க்களத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வில்லையே உடைச்சிடுறார். போர்க்களத்துக்கே போனாலும் கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்தாம மகாபாரத யுத்தத்தை நடத்துறார். கிருஷ்ணர் மற்றும் விதுரர் இவங்க 2 பேருடைய சிந்தனையிலுமே தர்மம் அப்படிங்கிறது இருந்ததுனாலே என்னமோ, அதாவது 2 பேர் கருத்துமே ஒரே மாதிரியாக இருந்ததாலே என்னமோ 2 பேருமே யுத்தத்தை வேடிக்கையாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மகாபாரதம் போரில் மட்டும்தான் இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ராமாயணத்தில் கூட இதே மாதிரியான கருத்து வேறுபாடால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த 2 பேர் இல்லை அப்படின்னா ராமாயண யுத்தம் இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்காது. இன்னும் சொல்ல போனால் யுத்தம் நடந்திருக்குமா நடந்திருக்காதா அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அதில் ஒருத்தர் யாருன்னா ஆஞ்சநேயர், இன்னொருத்தர் ராவணன். ஆஞ்சநேயரும் ராவணனும் மூல நட்சத்திரம், தனுசு ராசி. ராமருடைய பக்கம் ஆஞ்சநேயர் இல்லாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா சுக்ரீவனுடைய படை ராமனுக்கு கிடைச்சிருக்காது. அதே சமயத்தில் ராவணன் அப்படிங்கிறவன் இல்லாமல் இருந்தான் அப்படின்னா சீதை அப்படிங்கிறவ கடத்தப்பட்டிருக்க மாட்டா, ராமாயண யுத்தமும் வந்திருக்காது. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். காத்திருங்கள்.